இந்த டேபிள் பெரும்பாலும் எல்லார் வீட்டில் இருக்கும். குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு, வயசானவங்க பெட்டில் உட்காந்த மாதிரியே சாப்பிட்றதுக்கு, இப்படி பல வகையில் இதனோட யூஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பெட்சைடு டேபிள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். அமேசானில் இந்தியாவில் இந்த டேபிள் வந்து 200 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஆனால் இதே டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் 2400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இந்த 200 ரூபா அப்படின்றது வேரியஸ் ப்ரைஸில் இருக்குது. சுமார் 1000 ரூபா வரைக்கும், 200 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் வேரியஸ் ப்ரைஸஸில் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 2000லேருந்து 4000, 5000 வரைக்குமே வந்து இந்திய பண மதிப்புக்கு அமேசானில் விற்பனை ஆகுது. ஸோ இதை வந்து நாம் எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பொருட்களை வந்து அமெரிக்க அமேசான் இணையதளத்தில் Amazon.comல லிஸ்ட் பண்ணி நாம் எப்படி இங்கேருந்து இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான கோர்ஸ் அடுத்த மாதம் நடக்க இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். இதுக்குன்னு குறைஞ்சபட்சம் இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுல நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி கூட இந்த தொழிலை வந்து ஆரம்பித்து பண்ணலாம். அதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த எவரெஸ்ட் மசாலா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் மீன் மசாலா பவுடரை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்து ஸ்பைசஸ் போர்டு வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் எந்த ஒரு ஸ்பைசஸை சிங்கப்பூருக்கோ அல்லது ஹாங்காங்க்கோ எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த எத்திலீன் ஆக்சைடு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக எடுத்து அதை அட்டாச் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ். இப்போது இந்த பிரச்சனை இன்றைக்கி சிங்கப்பூர்லேயும் ஹாங்காங்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் பல வருஷமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. வாரம் பல கண்டெய்னர் வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஃபுட் கண்டெய்னரில் அவங்க டெஸ்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அல்லது திருப்பி அனுப்புகிறாங்க. இதே பிரச்சனை தான். இதே எத்திலீன் ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான். ஆனால் அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறதே இல்லைன்னா என்ன, அது நமக்கு பழகி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபியோவில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்றைக்கும் கூட இன்றைக்கி என்ன எத்தனை கன்சைன்மெண்ட் வந்து இன்றைக்கி டெஸ்ட்ராய் பண்ணாங்க அல்லது ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருளை அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்கன்னு வைங்க, அது இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் அதை யார் கன்சியூம் பண்ணுறா? நாம் தான் கன்சியூம் பண்ணுறோம். நமக்கு அந்த அவேர்னஸே கிடையாது. ஆனால் வெளிநாடுகளில் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது உலகத்தில் எல்லா நாட்டுக்குமே பரவிட்டு இருக்குது. இப்போது ஸ்பைசஸ் போர்டு வந்து சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லா நாடுகளுக்கும் இது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி அறிவிக்கலை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய 2 நிறுவனங்கள், ரெண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஸ்பைசஸ் போர்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் இது ஏன் திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்ரீலங்கா, திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு பங்களாதேஷ் அப்படின்னு அவங்க ஏன் சொல்லலை அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அவங்க எடுக்கிறது கிடையாது. அவங்க வந்து நம்ம ஊரில் எப்படி கன்சியூம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் கன்சியூம் பண்ணுறாங்க. பெரிய அளவில் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து பண்ணுறதில்ல. ஆனால் இது எல்லா ஸ்பைசஸ்க்கும் எல்லா நாட்டுக்கும் மேண்டேட்ரி அப்படின்னு ஸ்பைசஸ் போர்டு அறிவிக்காதது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.